ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திமுக தோற்கடிக்க வேண்டும் முருகா, திராவிடம் ஒழிய வேண்டும் முருகா, முருகா ஆகா ஆகான முடியும் பாக்குறாரு. நானே திராவிட இயக்கத்துல முக்கியமான உறுப்பினர்ரா, உங்களுக்கு தெரியாதா என்னை பத்தி? சிக்கந்தர் மலை அப்படிங்கிற பேரை நம்ம மாத்தினோம்னு ஒரு உள்துறை அமைச்சர் அபாண்டமாக போடப்பட்ட பணி. இந்த பாட்டு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகான் தான் எழுதியிருக்காங்களே ஒழிய சிக்கந்தர் மலை மீது நீ சிரித்தால் முருகா நாகூர் தர்காவிலே எதிரொலிக்கும் அப்படின்னா பாடினாங்க. காஞ்சியிலே ஒரு புத்தன் பிறந்தான், மக்கள் கருணையினால் அவர் நெஞ்சில் நிறைந்தார். அண்ணா என்றெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. 4 கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா, நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர். 4 கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா, நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர். குடிசையிலே வாழ்ந்தவர்க்கு வீடு கொடுத்தார், சில கோணல் புத்திக்காரருக்கு ஈடு கொடுத்தார். இயேசுவோர்க்கு இயேசுவாக காட்சி கொடுத்தார், தன்னை நம்பி வந்த ஏழைக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தார். தன்னை நம்பி வந்த ஏழைக்கெல்லாம் வாழ்வு கொடுத்தார். 4 கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா, நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர். கழகம் நல்ல கழகம், நம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். கழகம் நல்ல கழகம், நம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். மந்தம் அதி கொண்ட சங்கி கூட்டங்களை பின்னி பெடலெடுத்த கழகம், மந்த நதி கொண்ட சங்கி கூட்டங்களை பின்னி பெடலெடுத்த கழகம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடெனும் மந்திரம் சொல்லி தந்த கழகம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்னும் மந்திரம் சொல்லி தந்த கழகம். இது அறிஞர் வழி வந்த கழகம், நம் கலைஞர் வகுத்தெடுத்த கழகம். இது அறிஞர் வழி வந்த கழகம், நம் திராவிட முதல்வரின் கழகம், நம் இளைய தலைவரின் கழகம். கழகம் நல்ல கழகம், நம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். எல்லாருக்கும் கடைசியா பேசுறதுல ஒரு பெரிய தொயனா இருக்கு. ஏன்னா எல்லாரும் பேசிடுவாங்க, ஆனா அந்த இடத்தை நிரப்புறதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லி நேற்று தான் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தார். ஒரே நாள்ல இந்த நிகழ்ச்சியில என்னுடைய பெயரும் புகைப்படமும் இடம்பெற்று, வெளியில இருக்கக்கூடிய பேனர்ல என்னுடைய புகைப்படமும் பெயரும் இடம்பெற்று, இந்த மேடைக்கு என்னை அழைத்து ஒரே நாளில் இந்த இடத்திற்கு என்னை அழைத்து வருகிறீர்களா என்று கேட்பதற்கு முன்னாலேயே அண்ணே வரணும் அப்படின்னா வந்துட்டேன் அப்படின்னு பாஸ்டன்ஸ்ல சொன்னேன். அந்த அளவுக்கு இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து, கிழக்கு மாவட்டம், கிழக்கு என்றாலே அது வளர்ச்சியை நோக்கியது. கிழக்கு வெளுத்ததடி, கீழ்வானம் சிவந்ததடி, கதிரவன் வரவு கண்டு கமலமுகம் மலர்ந்ததடி. வானமே வையமே நீ தந்த வளமெல்லாம் மானிடர் உரிமையம்மா, நான் என்று சொல்வதை நாம் என்று சொல்வதால் இந்த உலகம் வாழும் அம்மா என்று கிழக்கு வெளுத்ததடி கீழ்வானம் சிவந்ததடி என்று சொன்னது போல கிழக்கு மாவட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிழக்கு திசையாக இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டுகின்ற கூட்டம். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்பத்தூர் கிழக்கு பகுதியின் செயலாளர் என்டிஆர் நாகராஜ். உடம்ப பாத்தீங்களா? அப்படி வந்து பக்கத்துல நின்னாருனாலே நமக்கு ஒரு 50 பேர் வந்து நின்னதுக்கு சமம். அவர் வந்து வரவேற்புரை ஆற்றும் போது
நம்ம சகோதரிகள்லாம் இந்த மேட்சிங் பிளவுஸ் அவ்வளவு சரியில்லை, நீ எங்கடி தைச்ச, நீ எங்கடி தைச்ச அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவர் வந்தோன்ன யாரும் பேசக்கூடாது, பேசுறவங்கள நல்லா கவனிக்கணும் அப்படின்னு ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு ஆர்டர் போட்டார் பாருங்க. அப்ப ஆரம்பிச்ச டிசிப்ளின்னா இன்னும் அந்த கட்டுப்பாடு மிக அற்புதமா இருக்கு. அவரை பார்த்தா உண்மையிலே பயமா இருக்கு. உடம்பும் ஆள் அந்த அப்படின்னா அந்த வந்துடுறாங்க அப்படிம்பாங்க. ஆனா பழகி பார்த்தா குழந்தை மாதிரி இருக்காரு. அண்ணே ஆரம்பிச்சிடலாமண்ணே. சில பேரை உருவத்தை பார்த்து நம்ம எடை போட்டுருவோம். அது மாதிரி நம்ம என்டிஆர் நாகராஜ் இந்த அருமையான கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நமது அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், அவர்கிட்ட இருந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை கத்துக்கிட்டேன். கோபமே படக்கூடாதுன்னு. ஏற்கனவே ஒரு மீட்டிங்ல அவர் கூட நான் உட்கார்ந்து இருக்கேன். ஒருத்தன் தண்ணிய போட்டு முன்னால கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அமைச்சர்கள் அந்த கூட்டத்துல லியோனியா அப்படின்னு என்னைய கூப்பிட்டு பேசிட்டே இருக்கான். ஆனா அவனை நம்ம மத்த ஆளுனா ஏதாவது கோவப்பட்டு டீல் பண்ணிருப்பாங்க. போலீஸ்காரரை வர சொல்லு, புடியா அவனை தள்ளி விடியா அப்படின்னு. இவரு பாப்பா, ஏய் என்னப்பா உனக்கு என்னப்பா வேணும் பாப்பா அப்படின்னாரு. அப்படின்னா என்னமோ அவரை கூட்டிக்கிட்டே அவனும் போயிட்டான். அப்படியே அவர் கூடயே போய் அந்த இருட்டுக்குள்ள அவனை விட்டுட்டு அப்புறம் வந்தார். ஆனா இப்படி ஒரு அணுகுமுறை உள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என் தம்பி ஜோசப் சாமியார் தான். சட்டமன்றத்தில் பேசும்போது கூட ரொம்ப பணிவா எளிமையா அந்த மெல்லிய குரல்ல ஆனா வலிமையான கோரிக்கைகளை அற்புதமாக வைக்கக்கூடிய தம்பி ஜோசப் சாமியார். இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய PK மூர்த்தி, DSP ராஜகோபால் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிட்டு, எங்களுடைய அருமை தம்பி போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர், இன்னைக்கு போக்குவரத்து கழகத்தில் ஒரு ப்ளூ கலர் பஸ் ஓடிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? அதுல பாத்தீங்கன்னா கியர் இருக்காது, ஆட்டோ கியர் பஸ். முன்னெல்லாம் ஒரு பஸ் போயிட்டு இருக்கான், ஒரு கேள்வி பஸ்ல ஏறி அந்த கியர் பாக்ஸ் பக்கத்துல கூடைய வச்சுச்சு. டிரைவர் இந்தமா கூடை அங்கிட்டு தள்ளி வை, கியர் போடணும். தள்ளி வைய கூடைய, அதுக்கு அந்த கிளவி கியர் அந்த கூடையில போடு சாமி, நான் போறப்போ அவன்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போறேன் அப்படின்னு. கியர்னு என்ன, நான் கையில பாக்கெட்ல வச்சிருக்க பேப்பர் நான் நினைச்சா கியர் போடணும் அப்படின்னா அந்த கியர் இருந்த ஒரு பெரிய பொட்டி வண்டிக்கு பக்கத்துல இருக்கான் அந்த டிரைவருக்கு பக்கத்துல. அதையெல்லாம் மாற்றி இன்னைக்கு ஆட்டோ கியர் பஸ், ஒரு மாற்றுத்திறனாளி கூட வேகமா ஓடி வந்து ஏறுகின்ற அளவிற்கு அந்த போக்குவரத்து துறையை நவீனப்படுத்தி உலகை விரிந்து பறந்து விரிந்த உலகத்தை காட்டும் போக்குவரத்து துறையையும், வெளிச்சம் போட்டு இந்த உலகத்தை காட்டுகின்ற மின்சாரத்துறை, இரண்டு துறையையும் நம் தமிழக முதல்வர் ஒருவரிடம் ஒப்படைத்திருக்கிறார்னா அதுதான் எங்கள் அன்பு தம்பி போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர். எம்ஜிஆருக்கு அடுத்த பிறகு மிகப்பெரிய ஆற்றல் பெற்ற ஒரு மாபெரும் கலைஞன், மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர். போக்குவரத்து துறையை இன்று தலைநிமிர வைத்தவர் என் அன்பு தம்பி சிவசங்கர். அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு என்னோடு பேச வந்திருக்கக்கூடிய ஆண்டாள் பிரியதர்ஷினி, அவர் ஜெய்சங்கர்னா அந்த கலர்ல நான் இல்லாம போயிட்டேனேன்னு யோசிக்கிறாரு. என்னுடைய அருமை சகோதரி ஆண்டாள் பிரியதர்ஷினி, அவங்க ஒரு விவாதத்துல கலந்துக்கிறப்ப ஒரு வயசானவர், வலதுசாரி சிந்தனையாளர் அப்படின்னு ஒரு வயசானவர் கலந்துக்கிட்டாரு. அப்ப அவர் என்ன சொன்னார்னா, ஒரு மனுஷாளுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் அவன் தலையில எழுதின விதிதான் காரணம். ஒரு மனுஷாளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் அவன் தலையில ஆண்டவன் எழுதிட்டார் அப்படின்னார். அதுக்கு ஆண்டாள் பிரியதர்ஷினி ஒரு கேள்வி கேட்டாங்க. ஐயாவுக்கு போல வயசாயிருச்சு, உங்களுக்கு சுகர் இருக்கான்னு கேட்டாங்க. இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு என்ன? எனக்கு இருக்கு, இல்ல, அதை இருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. இருக்கு. அப்ப ஆண்டவன் உங்க தலையில சுகர்னு எழுதிட்டதுனால சுகர் மாத்திரை சாப்பிடாம இருக்கீங்களான்னு கேட்டார். யாரு? நம்ம ஆண்டாள் பிரியதர்ஷினி கேட்டோன்னா சாப்பிடுறேன். யாரு? பெண்கள்கிட்ட அதெல்லாம் கேட்கக்கூடாது. அவர் சுகர் உங்களுக்கு வந்துருச்சுன்னு தலையில எழுதிட்டு பேசாம இருக்க வேண்டியானே, எதுக்கு மாத்திரை சாப்பிடுறீங்க, வாக்கிங் போறீங்க, டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்றீங்கன்னா அவர் கப்புன்னு வாயை அடக்கிட்டார்.
தன்னுடன் விவாதம் செய்கிறவர்களை அறிவியல் பூர்வமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் எங்கள் அன்பு சகோதரி ஆண்டாள் பிரியதர்ஷினி. அதே மாதிரி என் அருமை சகோதரர் தராசு சியாம் இருக்காரு, அவர் டூரிங் தியேட்டர் நடத்தினவர். அதனால சினிமா படத்தினுடைய டீடைல்ஸ் அவ்வளவு அப்டேட்டா வருஷம் உட்பட சொல்வார். இந்த டூரிங் தியேட்டர் நடத்துறப்ப நாங்கெல்லாம் அந்த படங்களுக்கு போவோம். தர டிக்கெட் 20 காசு. அந்த தர டிக்கெட்ல போய் உட்கார்ந்தா எனக்கு முன்னாடி வர்றவன் மண்ணை ஃபுல்லா ஒரு 2 அடி உயரத்துக்கு குமிச்சு அதுல உட்காந்துருவேன். நாங்க போய் அவன் முதுகு மட்டும்தான் தெரியும், தர தெரியாது. மாப்பிள்ள மண்ணை குமிச்சு மேடு போடுறியா நீ அப்படின்ட்டு படம் போட்டு நடந்துகிட்டு இருக்கிறதுக்குள்ள பின்னால ஓடி அந்த மண்ணை பூரா பறிச்சு நாங்க சீட்டை உயர்த்திட்டு அவனை இறக்கிடுவான். ஒரு டூரிங் தியேட்டர்லயே யார் உயர்த்தப்பட்டானோ அவனை தாழ்த்தி 1/2 மணி நேரத்துல இன்னொருத்த உயர்கின்றானே. சொல்லக்கூடிய அந்த புலனாய்வு பத்திரிகையை முதலில் இந்தியாவிலேயே தொடங்கிய ஒரு பத்திரிகையாளர் என் அருமை அண்ணன் தராசு சியாம் அவர்கள். ரொம்ப எளிமையாக இனிமையாக பேசக்கூடிய ஆற்றல். அவர் கூட இன்னைக்கு மேடையில் உட்கார்ந்து இருக்கிறது எனக்கு பெரிய பெருமை. அதே மாதிரி என் தம்பி தமிழன் பிரசன்னா, சிங்க இளைஞனே, சுடர்முகம் தூக்கு, சிறகை விரி, எழு, விசால பார்வையால் விழுங்கு மக்களை, மானிட சமுத்திரம் நான் என்று கூவி என்ற பாரதிதாசனின் அந்த போர் படையை தொலைக்காட்சி விவாதங்களிலும் மேடைகளிலும் சிங்கமென முழங்குகின்ற என் அருமை தம்பி தமிழன் பிரசன்னா மேடையில் அமர்ந்திருக்கிறார். என்னுடைய அருமை அண்ணன் PKS இன்னைக்கு சங்கியலுக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இருப்பவர் என் அருமை சகோதரர் அண்ணன் PK சேகர் பாபு தான். காரணம் என்ன அப்படின்னா, நான் நம்ம தலைவரை எந்த கூட்டத்துல பார்த்தாலும் நம்ம முதலமைச்சருக்கு கை கொடுப்பேன். மற்றவங்க அப்ப அந்த கூட இருக்க அந்த செக்யூரிட்டிலாம் அடிமாங்க. நான் தள்ளி விட்டுட்டு தலைவருக்கு கை கொடுப்பேன், உடனே எனக்கும் கொடுப்பாரு. ஒரு தடவை அறிவாலயத்துல கை கொடுத்துட்டேன். திரும்ப தலைவருடைய சமாதிக்கு வந்தாரு, அங்கேயும் கை கொடுத்தேன். அப்ப அவர் சொன்னாரு, அதான் அறிவாலயத்திலே கொடுத்துட்டீங்களே அப்படின்னாரு. தலைவரை இந்த நாள் முழுவதும் உங்களை 10 தடவை சந்திச்சாலும் உங்களுக்கு கை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு, அவ்வளவு சாதனைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 5 கோடி பேரும் தொடர்ந்து கை கொடுக்க வேண்டும் என்றால் அவ்வளவு சாதனைகளை நீங்க படைச்சிருக்கீங்கன்ட்டு தலைவரை பார்க்கிறப்ப எல்லாம் கை கொடுப்பேன். அந்த கை கொடுக்கறதுல பல வகை இருக்கு. அதுல எங்க அண்ணன் சேகர் பாபுக்கு நீங்க கை கொடுத்து பாருங்களேன். கையை கொடுத்தோன்னா வாங்கி கொஞ்ச நேரம் அப்படி இறுக்க பிடிச்சுக்குவாரு. பிடிச்சிட்டு அந்த கையை அப்படியே இடுப்புல வச்சுக்குவாரு. இது எதை காட்டுகிறதுனா, ஒவ்வொரு இடமும் அந்த குடும்ப பாசத்துடன் பழகுகின்ற அண்ணனாக, அப்பாவாக, தந்தையாக, ஒரு சகோதரனாக பழகக்கூடிய ஒரு அருமையான அண்ணன். அவருக்கு நீங்க போன் பண்ணீங்கன்னா என்ன பாட்டு வரும் தெரியுமா? அவருக்கு போன் பண்ண, பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே, ஐயப்போ ஐயப்போ சாமியே, கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நேர்த்தியாகவே விரதம் இருந்து பார்த்த சாரதியின் மைந்தனே, உன்னை பார்க்க வேண்டியே தவம் இருந்து இருமுடி எடுத்து எருமேலிதன்னில் ஒரு மனதாகி பேட்டை துள்ளி. அடுத்த வரியத்தான் நீங்க அண்டர்லைன் பண்ணணும். அருமை நண்பராம் வாபரை தொழுது ஐயனின் அருள்மழை ஏறிடுவார் சாமியே, ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை என்னன்னா வருஷம் ஒரு நான் அந்த பாட்டுல இருமுடி எடுத்து எரிமேலி தன்னில் ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பராம் பாபர் என்ற இஸ்லாமியரை தொழுது விட்டுத்தான் ஐயப்பனை வணங்குகின்ற அந்த மத ஒற்றுமைக்காகத்தான் இந்த பாட்டை நான் பாடினேன். அப்படி ஒரு பாட்டை தன்னுடைய ரிங் டோன்ல வச்சிருக்காரு. ஒரு அமைச்சருங்கிறவங்க 2 பேருமே அதே கேரக்டர் தான். சரி, அமைச்சர்னா பின்னாடி 2 போலீஸ்காரங்க வந்து தண்ணி கொடுப்பாங்க,
கட்சி கொடுப்பாங்க சார். அவங்க சும்மாவே இருந்தாலும் கூப்பிட்டு டீ காஃபி ஓகா 2 பேரும் எதை பத்தியாவது கவலைப்பட்டிருக்காங்களா பாருங்க. பிஎஸ்ஓ பின்னால நிக்கிறாங்களா, அவங்க பிஏ நிக்கிறாங்களா? அமைச்சராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களோடு இருக்கின்ற தலைவர்கள் தான் இந்த 2 அமைச்சர். 2 பேரும் எல்லா அமைச்சரும் நம்ம திமுக இருக்க எல்லா அமைச்சரும் அப்படிதான். காரணம், மக்களை சந்திக்கின்ற முதல்வர். உடன்பிறப்பே வா என்ற அறிவாலயத்துல ஒவ்வொரு நாளும் 3 தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர். பொதுக்குழுல நான் பேசுறதுக்கு மேடைக்கு போனேன், பேசலாம்னு போய் நம்ம அமைப்பு செயலாளர்கிட்ட பேசணும். நேராச்சு போங்க. அப்பதான் யோசித்தேன், உலகம் முழுவதும் நம்மளை பேச கூப்பிடுறாங்க, பொதுக்குழுவுல நம்மளை வேணான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் தலைவருடைய ஆணைக்கு கட்டுப்படுவதுதான் ஒரு பெரிய, எவ்வளவு பெரிய நான் பேச்சாளராக இருந்தாலும் அந்த பொதுக்குழு 1 மணி ஆயிடுச்சு, தலைவருடைய பேச்சுக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன உடனே நான் இறங்கி வந்துட்டேன். மார்ச் 1ஆம் தேதி திராவிட மாடல் நாயகர் உதித்த நாள் மார்ச் 1ஆம் தேதி. ஏப்ரல் 1ஆம் தேதி வருகின்ற 2026 நம்மிடம் மண்ணை கவ்வ போகும் ஏமாளிகளுடைய தினம் ஏப்ரல் 1, முட்டாள்கள் தினம். மே 1 கட்சிக்காக உழைக்கின்ற உழைப்பாளிகளின் தினம் மே 1. 2026 வெற்றி பெறப் போவதற்காக பொதுக்குழு நடந்த நாள் ஜூன் 1. 2026 ஜூலை 1 அன்று கவர்னர் மாளிகையில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறேன். 2026 ஜூலை 1 அன்று என் தலைவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற வருடம் நாள் அதுதான். அப்படிப்பட்ட பொதுக்குழுல என் தலைவர் ஒரு செய்தி அறிவிச்சார். விபத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு தொண்டன், யாராவது விபத்தில் பாதிக்கப்பட்டு மரணம் அடைந்தால் அந்த தொண்டனுக்கு 10 லட்சம் நிதி உதவி அளித்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவரை பெற்றிருக்கக்கூடிய இயக்கம். இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு கேட்டேன், நம்ம அமைச்சர்கிட்ட கேட்டேன். வர்றப்ப எனக்கு ஒரு பாட்டு பாடிக்கிட்டே சால்வப்பட்டார். புண்ணியம் செய்தேனே நான் உன்னை அடைய, அந்த பாட்டை முழுசா பாடுறாரு. பாடிக்கிட்டே எனக்கு அந்த சால்வை போட்டு 1/2 மணி நேரம் ரகசியமா பாடினதை இப்படியா வெளியே சொல்லுவீங்க அப்படின்னு. அந்த சால்வை போடுறப்ப 1/2 மணி நேரம் தான் பேசணும்ட்டு சொல்லிட்டாரு. அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு 1/2 மணி நேரத்துல நான் முடிச்சிருவேன். காரணம், உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன். ஒரு பாடகியோட பாட்டை நான் பாடி காட்டுறேன், யாரு பாடினதுன்னு சொல்லணும். டெஸ்ட். சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா உள்ளமெல்லாம் உன் பெயரை. பி சுசிலா. ஆஹா, அவருக்கு எல்லாரும் கை தட்டுங்க. கந்தன் கருணையில பி சுசிலா அம்மா பாட்டு. இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன், லேடிஸ் எல்லாரும் சொல்லிடுவாங்க யாரு பாடினது. செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருவினாடி நில்லாத்தா. யாரு? எல்லாரும் சரி. எப்படி பாத்தீங்களா அந்த வாய்ஸுக்கு அதுக்கு எவ்வளவு வித்தியாசம். இன்னொரு பாட்டு பாடுறேன், யாருன்னு கண்டுபிடிங்க. குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். யாரு? பெங்களூர் ரமணியம்மாள். அவருக்கு எல்லாரும் கை தட்டுங்க. ஆஹா, குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம்னு பாடினாங்க. இன்னொரு லேடியோட வாய்ஸ பாடுற, யாருன்னு சொல்லுங்க பாப்போம். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கை என்னும் ஓடம். விட இந்த அரங்கமே கே.பி. சுந்தராம்பாள் சொன்னச்சு. பாட்டை எழுதியது யார்? முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எழுதிய பாடம். வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே வாலிபம் என்பது கலைகின்ற வேடம், அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழு மூடன். வாலிபம் என்பது
கலைகின்ற வேடம் அதில் வந்தது வரட்டும் என்பவன் முழுமோடன் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளி வருமுன் காப்பவன் தான் அறிவாளின்னு அன்னைக்கு கலைஞர் எழுதியதை ஆட்சிக்கு வந்த பின் வருமுன் காப்போம் என்ற திட்டத்தை இலக்கியத்தில் படைத்ததை அப்படியே ஆட்சிக்கு கொண்டு வந்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அதை செயல்படுத்திய தலைவர் இன்றைய திராவிட மாடல் முதலமைச்சர். கோயம்புத்தூர்ல கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு மக்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நேரத்தில் அந்த நோயாளிகளை நான் பார்க்க போறேங்கிறார் முதலமைச்சர். டாக்டர்கள்லாம் வேணாம் 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 போவேனா, உங்களுக்கு வயசு 70 நெருங்கிட்டீங்க, அதனால நீங்க போவேனா, உங்களுக்கு ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வேணாம் தலைவராங்கிற. நீங்க எல்லாம் போய் சிகிச்சை கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்கிறாரு டாக்டர். நீங்க எல்லாம் நோயாளிகள் பக்கத்துல போறீங்களே, நீங்க உயிருக்கு பணையம் வச்சுதானே போறீங்க, நாங்க அந்த முழு ஆடையை போட்டுட்டு பாதுகாப்போட போறோம், எனக்கும் அந்த ஆடையை போட்டு விடுங்கள், நான் நோயாளிகளை போய் பார்த்துத்தான் ஆக வேண்டும். போய் பார்த்துட்டு திருப்பி வர்றப்ப பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, ஏங்க கோயம்புத்தூர்ல 10 தொகுதியிலையும் உங்களுக்கு ஓட்டு போடல, அந்த மக்களை போய் நீங்க போய் பார்க்க போறீங்களே, நன்றி கட்ட மக்களை ஏன் போய் பார்க்க போறீங்கன்னு ஒரு பத்திரிகைக்காரன் கேட்கிறான். அப்ப தலைவர் முதலமைச்சர் நான் என்று சொன்ன தலைவர் அதான் வருமுன் காப்பவன் தான் அறிவாளி அது வந்த பின்னே தவிப்பவன் தான் ஏமாளினர். நீ பாத்தீங்கன்னா முத்தமிழ் முருகன் மாநாடு, அந்த மாநாட்டினுடைய மலர் இங்க பாருங்க, நம்ம அருமை இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் நடத்திய அந்த மாநாட்டினுடைய மலர் தான். அந்த மலருக்கு முதல் அணிந்துரை கொடுத்திருக்கிறது யார் தெரியுமா? தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இரண்டாவது அணிந்துரை நமது துணை முதலமைச்சர் அருமை தம்பி உதயநிதி ஸ்டாலின். இதுல யாரெல்லாம் கட்டுரைகள் எழுதியிருக்காங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த முருக பக்தர்கள், கனடாவை சேர்ந்த முருக பக்தர்கள், மலேசியாவை சேர்ந்த முருக பக்தர்கள் எல்லாம் முருகனுடைய அந்த வழிபாடு எப்படி தொன்மையானது என்பதற்கு பல நூற்றுக்கணக்கான கட்டுரைகள் இதில் அடங்கி இருக்கிறது. முருகன் சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான அறிஞர்களுடைய பெயரால் விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாம்பன் சாமி விருதுகள் ஒரு அறிஞருக்கு, அதே மாதிரி போகர் சித்தருடைய பெயரால் நம்ம மருத்துவர் சிவராமனுக்கு விருது. இதுதான் உண்மையான முருகனுடைய மாநாடு. இந்த மாநாட்டிலே அணிந்துரையில நம்ம தலைவர் சொல்லியிருக்காரு, அந்த தண்டாயுதபாணி சாமி திருக்கோயிலில் அதன் சார்பாக இருக்கின்ற அனைத்து பள்ளிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் 4000 மாணவர்களுக்கு தினமும் காலை சிற்றுண்டி இலவசமாக நம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் வழங்கி கொண்டிருக்கிறார். அதுல 111 பேருக்கு கருணை அடிப்படையில் வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1298 பேர் டெம்பரவரியா வேலை பார்த்தவங்களை நிரந்தர பணியாளர்களாக பழனி தண்டாயுதபாணி சாமி திருக்கோயில் பணியமர்த்தப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி கிட்டத்தட்ட 697 கோடி ரூபாய் 6 படை வீடுகளுக்கும் அந்த நிதியை ஒதுக்கி 6 படை வீடுகளில் இருக்கக்கூடிய முருகன் கோயில்களை தரம் உயர்த்துவதற்கு நிதி ஒதுக்கியவர் நம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் நம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான். ஆனா முருகனை வச்சு ஓட்டு கேட்கணும்னு அந்த குரூப் பரப்பிடுச்சு. ஏற்கனவே 2021 வேல் யாத்திரை யார நடத்தினது தெரியுமா? அன்னைக்கு பாஜக தலைவரா இருந்தவர், அவரு பேரு முருகன். முருகனை திருத்தணி மலையில இருக்க முருகனுடைய வேலை எடுத்துக்கிட்டு திருத்தணியில இருந்து பாத யாத்திரை. எதுக்கு? முருகன் நம்மளை ஜெயிக்க வைப்பாரு. வெற்றிவேல் வீரவேல், வெற்றிவேல் வீரவேல். கொண்டு போறது யாரு? முருகன். அவரு பேரு. வேண்டுதல் வச்சிருக்கிறது யாரு? முருகன் கடவுள்கிட்ட. தூக்கிட்டு போறது எது? வேல்கம்பு. தூக்கிட்டு போய் இங்க இருந்து நடந்து போய் முருகன் என்னை வெற்றி பெற வாய்ப்பா அப்படின்னாரு. அந்த முருகன் தாராபுரம் தொகுதியில நம்முடைய அருமை சகோதரி கயல்வெளி செல்வராஜ் அவர்களிடம் தோற்று போனார்.
அப்ப முருகன் வேல்கம்பா புடுங்குறப்பே நினைச்சிட்டாரு, என்கிட்ட இருந்த ஒரே ஆயுதம் இதாண்டா, அதையும் புடிங்கிட்டு கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு நான் வைப்பேன் பாருங்க ஆப்பு, அப்ப நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்கன்ட்டு தலைவராக இருந்த முருகன் மட்டும் தோல்வி அடையல. அப்போது புதிதாக கட்சியில் இணைந்த அண்ணாமலை அரவக்குறிச்சி தொகுதியிலும் மஞ்சனூர் இளங்கோ என்ற ஒரு சாதாரண தொண்டனிடம் தோல்வி அடைந்தார். அதுக்கப்புறம் முருகா எப்படியாவது எங்களை ஜெயிக்கலையே, ஆகா வாகா அப்படின்னு நீலகிரி தொகுதியில போய் நமது துணை பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ராசா அவர்களை எதிர்த்து நின்று அப்பையும் முருகன் தோத்து போனார். கோயமுத்தூர்ல கணபதி ராஜ்குமார் என்ற நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழருடன் தோல்வி அடைந்தவர் அண்ணாமலை. பல தடவை முருகன் உங்களுக்கு ஆப்பு வச்சிருக்காரு. அதே முருகன் போய் 2026 திமுக தோற்கடிக்க வேண்டும் முருகா, திராவிடம் ஒழிய வேண்டும் முருகா, முருகா ஆகா வாகான முருகன் பாக்குறாரு. நானே திராவிட இயக்கத்துல முக்கியமான உறுப்பினர்ரா, உங்களுக்கு தெரியாதா என்னை பற்றி? எதை வச்சு முருகனை திராவிட இயக்கத்தினுடைய உறுப்பினர் சொல்றேன் தெரியுமா? முதல்ல மாநில சுயாட்சிக்கு குரல் கொடுத்ததே என் அப்பன் ஞான பண்டிதன் முருகன் தான். பிரச்சனை வந்துருச்சு, ஞானப்பழத்தை கொண்டு வர்றாரு நாரதர். இதோ ஞானப்பழம், அந்த ஆளுக்கு எவனோ கொடுத்துருக்கான், தின்ட்டு பேசாம வீட்டுல படுத்திருக்கலாம். நேர சிவபெருமான் ஃபேமிலியில கொண்டு வந்து இந்த ஞானப்பழம் உடனே அவர் வாங்கி, சிவபெருமான் வாங்கி ரொம்ப நன்றி மாப்பிள அப்படின்ட்டு வாங்கி சாப்பிட்டு பேசாம இருந்திருக்கலாம். உடனே வீட்டுக்கார மாட்டேன், இதை நான் சாப்பிடுவதை விட நீ சாப்பிடுவதுதான் சால சிறந்தது. அந்த அம்மா ரொம்ப நன்றி மாமா, உங்களுக்கு கொடுத்த பழத்தை எனக்கு கொடுத்தீங்களேன்ட்டு அந்த அம்மா தின்ட்டு பேசாம இருந்திருக்கலாம். அது உடனே இதை நமது பிள்ளைகளுக்கு ஆளுக்கு பாதியாக பிரித்து கொடுத்து விடலாம் அப்படின்னு சொன்னா நாரதர் என்ட்ரி. மாம்பழத்தை இரண்டாக பிரிக்க கூடாது, யாராவது ஒருவருக்குத்தான் கொடுக்க வேண்டும். உடனே நீங்கள் தான் போட்டி வைப்பதில் வல்லவராயிற்று, நமது பிள்ளைகளுக்கு ஒரு போட்டி வையுங்கள். உடனே யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறீர்களோ அவர்களுக்குத்தான் இந்த ஞானப்பழம் அப்படின்னு. பெரிய மையன் விநாயகர் அவர் உலகத்தை அந்த உடம்பை தூக்கி என்னைக்கு சுத்தி முடிக்கிறது, அப்படியே நடந்து வர்றாரு. இங்க நடக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆகுது. நம்ம வாகனத்துக்கிட்ட கேட்போம்னா அவருடைய வாகனம் எது, மூஞ்சூர், அதுகிட்ட கேட்கிறாரு, பிரதர் உலகத்தை சுத்த போலாமா? அதுக்கு மூஞ்சூர் சொல்லுது, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காயா உனக்கு? என் மேல நீ உட்காந்தீங்கன்னா எனக்கு அதான் கடைசி சிட்டிங்க. இதுல உன்னைய தீட்டு நான் உலகம் முழுவதும் எப்படி ஊந்து ஊந்து போய் நீ என்னைக்கு ஞானப்பழத்தை வாங்குறது? முருங்க நம்பாரு. உடனே தமிழ் கடவுள் மயில் எடுத்தாரு, ஒரு நொடியில் உலகத்தை சுற்றி வருகிறேன், சுத்தி அடிச்சுட்டு வந்துட்டாரு. வந்து எங்கே எனக்கு ஞானப்பழம் அப்படின்னா அதுக்குள்ள விநாயகர் ஒரு டுபாக்கு ஒரு வேலை பார்த்துருவார். யார்கிட்ட? நாரதர்கிட்ட. உலகம் என்றால் என்ன, அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான். என்றாலும் எனக்கு தெரியாதுன்னு இருக்கலாம், அதான் குழப்பத்தை உண்டு பண்றதுக்குன்னே தான் வந்திருக்கான். உலகம் என்றாலும் அம்மையப்பன் என்றாலும் ஒன்றுதான். அப்படியானால் என் அம்மா அப்பாவை சுற்றினால் உலகத்தை சுற்றியதாகத்தானே அர்த்தம். ஆமாம் ஆமாம் என்றார். அவங்க அப்பா அம்மா 3 ரவுண்ட் அடிச்சுட்டு ஞானப்பழத்தான் தின்னுகிட்டு இருக்காரு. அப்ப வர்றாரு முருகன், எங்கே எனக்கு ஞானப்பழம்? உங்க அண்ணன் சாப்பிட்டுட்டு இருக்கான், நீ வேலையை பார்த்துட்டு போ. எனக்கு அநீதி இழைக்கப்பட்டது, இந்த இடத்தில் நான் இனிமேல் இருக்க போவதில்லை, எனக்கென்று ஒரு தனி உலகத்தை நான் அமைக்கப் போகிறேன், எனது நாடு எனது உலகம் என்று அமைக்கப் போகிறேன். அநீதி இழைக்கப்பட்டவுடன் எப்படி நம்ம தலைவர் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாரோ அதே மாதிரி எனக்கென்று ஒரு தனி உலகத்தை அமைக்க போகிறேன்னு அன்னைக்கு போய் நின்னவர் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேறாம கோமணத்தோட ஏழைப்படி தண்டு கொன்று கோமணத்துடன் ஆண்டி ஔவையார் பாடுவாங்க. அப்ப ஔவையார்ட்ட கேட்பாரு முருகன், அவ்வையே 1 2 3 என்ற வரிசையில் எங்கள் குடும்பத்தை பற்றி பாடு. ஒண்ணு ஔவையார், ஒன்றானவன்
உருவில் இறந்தானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்கான வேதத்தில் நான்கானவன் நமச்சிவாய என ஐந்தானவன் இன்பச் சுவைகளுக்குள் ஆறானவன் இன்னிசை பதங்களில் ஏழாவனன் தித்திக்கும் நவரச வித்தானவன் பற்றானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருகை வேலவனை பெற்றானவன் என்று தமிழிலே அவ்வையை பாடி தமிழை ரசித்த கடவுள் யா முருக போய் இவருக காப்பாற்ற போறாருங்க. முருகனை நாங்கள் காப்பாற்றுவோம். ஒரு அம்மா தான் அழகா சொல்லிச்சு, அறுபடை வீறு கொண்ட திருமுருகான்ட்டு சீர்காழி கோவிந்தராஜன் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. அந்த பாட்டுல திருப்பரங்குன்றத்தை பத்தி என்ன பாடினார்னா, குருநகை தெய்வானை மலரோடு வண்ண குலமகளாக வரும் நினைவோடு திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வண்ண திருப்பரங்குன்றம் என்னும் படை வீடு. தெய்வானைக்கு கல்யாணம் ஆன இடம் தான் திருப்பரங்குன்றம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா அப்படின்னு தான் எழுதியிருக்காங்களே ஒழிய அமித்ஷா இங்க வந்து சொல்றாரியா, திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை என்று மாற்றியது திமுகங்கிறாரியா. என்னைக்காவது நம்மளோட அன்னை சேகர் பாபுவோ சிக்கந்தர் மலைக்கு நான் போயிட்டு வரேன் போயிருக்காரு என்னைக்காவது? இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திருப்பரங்குன்றத்தில் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்தித்து கோயில் திருப்பணிகளை பார்வையிட்டார்னா வருதே ஒழிய சிக்கந்தர் மலை அப்படிங்கிற பேரை நம்ம மாத்தினோம்னா ஒரு உள்துறை அமைச்சர் அபாண்டமாக போடப்பட்ட பணி. இந்த பாட்டு திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகான் தான் எழுதியிருக்காங்களே ஒழிய சிக்கந்தர் மலை மீது நீ சிரித்தால் முருகா நாகூர் தர்காவிலே எதிரொலிக்கும் அப்படின்னா பாடினாங்க இல்ல. ஒரு மத கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய கேவலமான ஒரு கூட்டம் தான் அந்த இந்து முன்னணி அவர்கள் நடத்திய அந்த கேவலமான அந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் போய் அதிமுக குறிப்பு முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் வி உதயகுமார், பால்வள பாலாஜி, செய்தி மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு எல்லாம் முக்கியமான விஞ்ஞானியை மறந்துட்டேன் நான். தெர்மோகோல் விஞ்ஞானி மரியாதைக்குரிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு எல்லாம் உட்கார்ந்து அண்ணாமலைங்கிற அந்த தலைவர் நீங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? அண்ணாவை பற்றி தரக்குறைவாக பேசினார், உங்கள் முதலமைச்சரை பற்றி தரக்குறைவாக பேசினார். ஆனால் அவர் தலைவரா இருந்தா நாங்க கூட்டணி சேர மாட்டோம்னு சொன்ன அதே அண்ணாமலை மேடையில உட்கார்ந்து இருக்காரு. பக்கத்துல ரோசம் இல்லாம வெக்கம் இல்லாம பக்கத்துல கையை கட்டி உட்கார்ந்து கொண்டு அண்ணாவையும் பெரியாரையும் அவர்கள் கேவலமாக பேசுவதை பார்த்துவிட்டு ஒரு நாள் கழிச்சு வந்து ஒரு நாள் ஆச்சு ரோசம் வர்றதுக்கு. ரோசம் எப்படியா வரணும்? ரோசம் எப்படி வரணும்? ஒருத்தன் வீட்டுக்கு கூப்பிடுனா வாப்பா உட்காரு, என்னடா இப்படி கூப்பிடுறது உட்கார சொல்றேன், வாங்க 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 அங்க உட்காருனா தான் உட்காரு, வா உட்காரு சாப்பிட்டுப்பா அப்படின்னு உடனே என்ன சோத்துக்கார வந்திருக்காங்க நினைச்சியா? ஏண்டா ஆளு மோரை சோறு வேணாம் விசேஷம் வேணாம். இவன் தான் மனுஷன். அவனுடைய உணர்வு பாதிக்கப்படும் போது உடனே எவன் கொந்தளிக்கிறானா அவன் தான் என் மனுஷன். பெரியாரையும் அண்ணாவையும் அவர்கள் அத காது கேட்கலன்னா பரவாயில்ல விஷுவலா காமிச்சிட்டு இருக்கான். எந்தவித சொரணையும் இல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் பதவிக்காக எதை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருப்பார்கள் என்கிறத அந்த இடத்துல காட்டிட்டாங்களே. ஒரு கதை, ஒரு பெரிய மலையில ஒரு சாமி இருக்கு. அந்த சாமிய கீழே மலைக்கு கீழே கொண்டு வந்து மக்களுக்கு அருள் பாலிக்க கொண்டு வரணும். அப்ப அந்த மலைக்கு மேல இருக்க ஒரு ராஜா, அவருக்கு கையால் நடக்க முடியாது, பைத்தியம் லேச பைத்தியம் முடிச்ச ஒரு ராஜா. அந்த ராஜா சொல்றாரு, சாமியா நான் தான் தூக்கிட்டு வருவேன். வேணா ராஜா, உங்களுக்கு கையால் வரல, நீங்க நடந்து போறதுக்குள்ள ஜனங்கள்லாம் போயிருவாங்க. வேணா ராஜா,
சாமியை நான் தான் தூக்கிட்டு வருவேன் அப்படின்னு ராஜா ஒரே கலகம். ராஜாவுக்கு கால் இல்லை, நடக்க முடியாது, லைட்டா மெண்டல் வேற. இருந்தாலும் ராஜா ரொம்ப ஆசைப்படுறாரு. சாமியை ராஜா கையில கொடுத்துட்டாங்க. அப்படின்னு எங்கேயோ இருந்த ஒரு கழுதையை கூப்பிட்டு ராஜாவை தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. ராஜா சாமியை தூக்கிட்டு வர்றாரு. வழி நடுக ஜனங்கள்லாம் அப்படின்னு கும்பிடவும் கழுதை என்ன நினைச்சுக்கிச்சு, நம்மளைத்தான் எல்லாரும் கும்பிடுறாங்க அப்படின்ட்டு மண்டைய இப்படியே ஆட்டிக்கிட்டு சந்தோஷமா வருது. எது கழுதை. ராஜா என்ன நினைச்சுக்கிட்டாரு, நம்மளைத்தான் கும்பிடுறாங்கன்ட்டு மேல இருக்கிற சாமியை வச்சுக்கிட்டு டங்கு டங்கு டங்குன்னு குதிக்க ஆரம்பிச்சாரு. கழுதையும் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு, ராஜாவும் குதிக்க ஆரம்பிச்சு மலையை விட்டு கீழே இறங்கணும்னு கழுதையும் கீழே விழுந்து ராஜாவும் கீழே விழுந்து சாமி சிலையும் சுக்கு நூறா நொறுங்கி போச்சு. இந்த 2026 பாஜக அதிமுக கூட்டணிக்கு நடக்க போறது இதுதான். அதுல கழுதை யார் தெரியுமா? அவர் பேரை சொல்லக்கூடாது. அதிமுக அந்த கழுதை. அந்த பைத்தியம் பிடிச்ச ராஜா யாருன்னா பாஜக. வேற எந்த எதை சொல்லி ஓட்டு கேட்பது என்று தெரியாமல் ஒரு சாமி சிலையை தூக்கி கொண்டு இன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு ஆள் இருக்கான். பையில பாத்தீங்கன்னா சிலுவை ஜபமாலை வச்சிருப்பேன், விபூதி போடுறதுக்கு ராம கட்டி வச்சிருப்பேன், காவி ட்ரெஸ் வச்சிருப்பேன், இஸ்லாமியருடைய குல்லா 3 வச்சிருப்பேன். எதுக்குன்னா எந்த கோயில்ல பூஜை நடக்குதோ அந்த யூனிஃபார்ம் மாட்டிடுவேன். பெருமாள் கோயில்னா நல்ல இவ்வளவு பெருசு நடுத்தலையில இருந்து போட்டு வெங்கட்ராமா கோவிந்தா வெங்கட்ராமா கோவிந்தா சில்லற காசை பொறிட்டு வந்துருவார். அடுத்து சிவன் கோயில்ல பிரதோஷம்னா இப்படி அடிச்சிருவேன். டக்குன்னு இதை அழிச்சிட்டு தப்புன்னு அடிச்சுட்டு தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டிற்கும் இறைவா போற்றி என்ன பிச்சை எடுப்பான். அங்க போய் சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை இது எல்லாத்தையும் தூக்கி பையில போட்டு பெரிய ஜபமாலையை மாட்டிக்கிட்டு கத்ராயுடைய நாமத்துக்கு சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா சோத்திரம் ஐயா காசு விழுந்துகிட்டே இருக்கு. வெள்ளிக்கிழமை அவங்க தொழுகை முடிச்சுட்டு வர்றப்ப குல்லாவை மாட்டிட்டு நாரே தக்பீர் அல்லாஹ் அக்பர் காசு. அவனை கூப்பிட்டேன், மாப்பிள்ள எப்படா இப்படி ஒரு டெக்னிக்க, நமக்கு தேவை காசு தான்யா. எந்த சாமியோட அடையாளம் இருந்தா என்ன, அதை போட்டுக்கிட்டு காசை சம்பாதிச்சிட வேண்டியதானே. இந்த பிச்சைக்காரர்களுக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் என்ன வேறுபாடு? நல்ல திட்டங்களை மக்களிடம் கொடுத்து ஓட்டுக்களை பெறுவதற்கு வக்கில்லாமல் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகனுடைய படத்தை காண்பித்து சிலையை காண்பித்து வேல்கம்பை காண்பித்து ஓட்டு வாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஓட்டு பிச்சைக்காரர்களை ஓட ஓட விரட்டி 2026 உதிக்கின்ற சூரியனை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன். கலைஞர் பிறந்த நாள் இன்னைக்கு. அவர் எப்படிப்பட்ட தலைவர்? நம்ம போக்குவரத்துறை அமைச்சர் சொன்னாரே, 1997ஆம் ஆண்டு கம்ப்யூட்டர் யுகம் வரும் என்று கணித்து அன்றே பள்ளி மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் கல்வியை கொடுத்த ஒரு தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவரால் உருவாக்க தொழில்நுட்ப பூங்காக்கள் இது எல்லாரும் அந்த எல்லா மாவட்டத்திலும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு டைடல் பார்க்லையும் 1.5 லட்சம் இளைஞர்கள் வேலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த வேலை வாய்ப்புக்கு அச்சாரமிட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர். ஒரு விஞ்ஞானி. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம பாட்டு கேட்கறது எத்தனை மெத்தட் வச்சிருக்கோம் பாத்திருக்கீங்களா? பாட்டு கேட்கிற மெத்தட். ஒரு காலத்துல ரெக்கார்டு பிளேயர் இருந்துச்சு. கல்யாண மாப்பிள்ளை பொண்ணு போயிட்டாங்கன்னா அந்த பொண்ணு மாப்பிள்ளைக்குன்னா ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. மணமகளே மருமகளே வா வா. ரெக்கார்டு பிளேயர். உன் வலது 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 வலது. அந்த ஊசி அங்கனே நின்னுக்கிறேன். அந்த பிள்ளை காலை எடுத்து வச்சுட்டு வைக்கிறதா வேணாமா இது என்ன போட்டுங்கடா பாட்டை. கொஞ்சம் இதுக்கு முதல்ல இருந்ததே தேவலாம் போல இருக்கு. டக்குன்னு இன்னொரு தடவை மாற்றுவான். மணமகளே மருமகளே வா. அந்த பிள்ளை நான் ஒரு 15 நாள் கழிச்சு வரேன். இப்படி யார பாட்டை போட்டு கூப்பிடுறது அப்படின்னு ரெக்கார்டு பிளேயர்ல பாட்டு போட்டுட்டு இருந்தான்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடியோ கேசட், என் பட்டிமன்றம்லாம் வந்தப்ப ஆடியோ கேசட். பட்டுக்கோட்டையா கண்ணதாசனா திண்டுக்கல் யோனியின் பட்டிமன்றம் 4 பாகங்கள், முதல் பாகம் 2வது பாகம், 4 கேசட்ல ஒரு பட்டிமன்றம் கேட்பாங்க. அதுக்கடுத்து சிடி, காம்பாக்ட் டிஸ்க் அப்படின்னு வந்துச்சு, சிடி பிளேயர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் சகோதரி கையில வச்சிருக்க இந்த செல்போன்ல ஒரு 5000 பாட்டு இருக்கும். மெமரி கார்டு இவ்வளவு பெருசு தான் இருக்கும். வீட்டுல இன்னைக்கு அலெக்சான்னு ஒரு சின்ன கருவி இருக்கியா, நம்ம சொல்ற பாட்டுலாம் போடுது. அலெக்சா அலெக்சா, கற்பனை என்றாலும் கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் தந்தனே உனை ஸ்டாப் அலெக்சா ஸ்டாப். சந்தோஷம் பொங்குதே, உடனே அலெக்சா சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில். அலெக்சா ஸ்டாப். இறைவனிடம் கையேந்துங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில். அந்த ஒரு அறிவியல் கருவி, மத வேற்றுமை இல்லாமல் எல்லா பாட்டையும் அந்த ஒரு அறிவியல் கருவி பாருதுன்னா அறிவியல் முன்னேற்றம் தாண்டா ஒரு மனிதனுடைய மத வெறியை தகர்க்கக்கூடிய சக்தி. பேரு செமி கண்டக்டர் பேரு. அந்த செமி கண்டக்டர் தான் இந்த மெமரி கார்டு, அந்த சிப்பு, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய சிம் கார்டுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கருவிக்கு பேர் தான் செமி கண்டக்டர். இன்னைக்கு நம்ம தலைவர் இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய அந்த செமி கண்டக்டர் துறையை நமது தமிழகத்தில் கொண்டு வருவோம் என்று சொல்லி அதற்குரிய பணிகளை மேற்கொண்டு கோவை மாவட்டத்தில் பல்லடத்திலும் ஒசூரிலும் திருநெல்வேலியிலும் செமி கண்டக்டர் தொழிற்சாலை உருவாக்குவேன் என்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கின்ற அறிவியல் முன்னேற்றத்தை இன்றே கொண்டு வந்த தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற தலைவர். எப்படி தந்தை டைடல் பார்க் தொழில்நுட்ப பூங்காக்களை கொண்டு வந்தாரோ அதுபோல செமி கண்டக்டர் என்ற அந்த துறையினுடைய வளர்ச்சியை இன்று எதிர்நோக்கி இருக்கின்ற தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். ஒரு மாற்றுத்திறனாளி அணி, கல்வியாளர் அணி என்று 2 அணிகள் இன்று உருவாக்கப்பட்டு மாற்றுத்திறனாளி அணியினுடைய பொறுப்பாளர்களை நேற்று நான் வந்து சந்திச்சேன். அந்த பையன் சொல்றாரு, மாற்றுத்திறனாளிகள் காது கேட்காதவர்கள் உள்நாட்சி தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி இல்லை, காரணம் செவித்திறன் குறைபாடு உள்ளவர்கள் தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு விதி இருக்குன்னு சொல்லி அதை எதிர்த்து கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போய் அந்த கோர்ட்டுக்கு அவர்கள் நீதிமன்றத்தில் போராடும் போது ஆதரவு தந்த தலைவர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். அப்ப சொல்லியிருக்காரு, நான் ஆட்சிக்கு வந்தால் உள்ளாட்சி மன்றத்தில் உங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுப்பது என்னுடைய பொறுப்பு, இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லி இன்னைக்கு 12,000 பேர் உள்ளாட்சி மன்றத்தில் நியமன உறுப்பினர்களாக மாற்றுத்திறனாளிகளை நியமித்த புரட்சியை தந்தவர் நமது தளபதி மு.க. ஸ்டாலின் என்று சொல்லி இன்னைக்கு எம்ஜிஆர் பாட்ட பாடினாத்தான் இந்த குரூப் ஏடிஎம்கே குரூப்புகளுக்கு சரியா இருக்கேன். அன்னைக்கே எம்ஜிஆர் பாடிட்டார், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. எடப்பாடிக்குனே அடுத்த வரி எழுதியிருக்காரு கண்ணதாசன். அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்ததென்னடா மீசை முறுக்கு, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. எங்கள் தங்கத்துல ஒரு பாட்டு பாடியிருப்பார், ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து, ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து, உயிரை துரும்பாய் தான் மதித்து தமிழை வளர்த்த கூட்டம் எங்க கூட்டம், பரம்பரை ரத்தம் உடம்பிலடா, அது முறுக்கேறி கிடப்பது நடம்பிலடா, கொடுத்ததை கொடுத்தால் புரியுமடா,
இன்று எடுத்ததை எடுத்தால் தெரியுமடா அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்தை அழகு தமிழில் சொல்லிக் கொடுத்து எதையும் தாங்கும் இதயத்தை நமக்கு வளர்த்த அண்ணாவை தலைவராக கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்தினுடைய சூரியன் 2026 உதிப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்று சொல்லி 2026 ஆகஸ்ட் 15 அன்று சென்னை கோட்டை கொத்தளத்தில் கொடியேற்றப்பாவது எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் தான் மீண்டும் முதல்வராவார். அதற்கு 200 தொகுதிகளுக்கு மேல் நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி அண்ணன் சொன்ன அதே அரை மணி நேரத்தில் நான் முடிச்சிட்டேன்னு சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். டாக்டர் கலைஞர், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்